நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸான பர்சன். நீங்க நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்க டு டூ லிஸ்ட் சுபம்னு போடாத டிவி சீரியல் மாதிரி நீளமா போய்கிட்டு இருக்கு. பட் நீங்க அதை பண்ணாம அவ்வளோ இருந்தும் நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, டிவி சீரீஸ் பாக்குறீங்க. ரெண்டும் போர் அடிச்சா சும்மா மல்லாக்கப்படுத்திட்டு ஃபேன் சுத்துறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க டாஸ்க் பண்ணணும்னு தோணல. யூ திங்க் யூ ஆர் லேசி, பட் ஆர் யூ? ஐ டோன்ட் திங்க் ஸோ. யூ ஆர் ஜஸ்ட் ப்ரொக்ராஸ்டினேட்டிங். நிறைய டாஸ்க்ஸ் இருந்தும் அதை பண்ணாம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி ப்ரொடக்டிவா இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்களா நீங்க? அப்படி இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக பண்றது. இந்த வீடியோல நாம ப்ரொக்ராஸ்டினேஷன்னா என்ன, நம்ம ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு தான் டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம லேசியா இருக்கிறனால ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம்னு கிடையாது, அன்ப்ரொடக்டிவா இருக்கிறோன்னு கிடையாது. அந்த புரிதலோட ப்ரொக்ராஸ்டினேஷனை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. ப்ரொக்ராஸ்டினேஷனா என்ன? நம்மளுக்கு முக்கியமான சில விஷயங்கள் பண்ணணும்னு தெரியும், ஆனா நம்ம பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை நம்ம பண்ணாம இருப்போம். அதாவது உங்க வார்ட்ரோப் கொச்ச கொச்சன்னு இருக்கு, அது கிளீன் பண்ற டாஸ்க் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பட் அது பண்ணாம போனை நோண்டுறீங்க, டிவி பாக்குறீங்க. பல வருஷம் முன்னாடி பேசின ஃப்ரெண்டு கிட்ட திடீர்னு பேசணும்னு தோணும் உங்களுக்கு. எப்படிடா கிளீன் பண்ணாம நம்ம இருக்கலாம்னு நீங்க எக்ஸ்கியூஸ் தேடுறீங்க. நீங்க லேசியா இருக்கிறனால அந்த டாஸ்க் பண்ணாம இல்ல, யூ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் இட். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் ரீசன், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் அது பண்ணாமல் நீங்கள் 10 தடவை போய் காஃபி குடிக்கிறது, ஆர்கனைஸாக இருக்கிற ட்ரெஸ்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பண்ணுவீங்க. நீங்கள் இங்கே லேசியாக இல்லை, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். அதாவது ப்ரெசன்டேஷன் ஒழுங்காக வரலன்னா நம்ம பேரு கெட்டு போயிடுமோ ஆஃபீஸ்லன்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம தோல்விக்கு ரொம்ப பயப்படுறோம். அதனால என்ன பண்ணுறோம்னா, பண்ணாதானே ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குன்னு நம்ம அதை பண்ணாமல் இருக்க எக்ஸ்கியூஸ் தேடுறோம். சைக்காலஜிக்கல் சயின்ஸ் பப்ளிஷ் பண்ண ஸ்டடியில் இட் இஸ் கிளியர் தட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் predictor of procrastination. அடுத்த ரீசன், பெர்ஃபெக்ஷனிசம். பண்ற விஷயத்துல பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறது. வார்ட்ரோப் கிளீன் பண்ற வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக்காவா 5 ஆர்கனைசர் வச்சு அரேஞ்ச் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கீங்க. பட் உங்ககிட்ட 3 ஆர்கனைசர் தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த 3 ஆர்கனைசரை மட்டும் வச்சு என்னால பெர்ஃபெக்டா அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறீங்க. அமேசான்ல ஆர்டர் போடுறீங்க, அது வந்த உடனே ஆர்கனைஸ் பண்ணலான்னு டிலே பண்றீங்க. மறுநாள் நீங்க ஆர்டர் பண்றது வந்துச்சு, பட் அது டிஃபெக்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக தானே வாங்குவீங்க. அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஆக மொத்தத்துல வார்ட்ரோபை க்ளீன் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல நீங்க லேசியா இல்ல, யூ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் இட். நீங்க நினைச்சபடி அந்த 5 ஆர்கனைசரும் வராம உங்களுக்கு அது பண்ணணும்னு தோணல. யூ ஆர் நாட் லேசி. ஜேர்னல் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி கண்டக்ட் பண்ண ரீசர்ச்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, பெர்ஃபெக்ஷனிசம் இஸ் க்ளோஸ்லி லிங்க்ஸ் டு கிரானிக் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷனிசம் மைண்ட் செட்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும். அடுத்து, லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலோ இல்லை இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கலனாலோ நம்மளுக்கு அந்த விஷயம் பண்ணணும்னு தோணாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு கோல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், க்ளீன் ஈட்டிங் பண்ணணும். பட் அது நீங்கள் ஒரு வாரம் பண்ணால் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது, கரெக்ட் தானே? அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மாதக்கணக்காக வருஷம் கணக்காக பண்ணாதான் உங்களால் அந்த ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ அந்த இம்மீடியட்டாக ரிசல்ட் பார்க்கலன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது ஒரு விஷயம் பண்ணணும்னு. நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம் ஈஸியாக. அப்புறம் ஓவர்வெல்ம். நிறைய விஷயம் இருந்துச்சுன்னா எங்க ஸ்டார்ட் பண்றதே தெரியாம ஓவர்வெல்ம் ஆகி கடைசியில் எதுவுமே பண்ணாம போயிடுவோம். ஹவு டு ஸ்டாப் ஃபீலிங் ஓவர்வெல்ம்னு என்னோட பாட்காஸ்ட் எபிசோட்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிளையும் இருக்கு, செக் அவுட் பண்ணுங்க வேணும்னா. நான் திரும்பவும் சொல்றேன், யூ ஆர் நாட் லேசி. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு சில ரீசன்ஸ் இப்போ தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிரேக் டவுன் யோர் டாஸ்க்ஸ் இன்டூ ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். அதாவது வீடு க்ளீன் பண்ணணும்னு டாஸ்க் இருந்துச்சுன்னா பிரேக் இட் டவுன். விண்டோவை டஸ்ட் பண்ணுறது, ஹாலை க்ளீன் பண்ணுறது, பெட்ரூமை க்ளீன் பண்ணுறதுன்னு சின்ன சின்னதாக பிரிச்சுக்கோங்க. அடுத்து, செட் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ். நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணணும்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா செட்டிங் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் ஹெல்ப். அதாவது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணணும், நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணணும், சாட்டர்டே எடிட் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்மார்ட் கோல்ஸ் செட் பண்ணணும். அடுத்து, போமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. இது ஒரு பெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் மெத்தட். என்ன பண்ணணும்னா 25 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிட்டு அதில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். ரொம்ப முக்கியம், இந்த பிரேக்ல சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே அடுத்த 25 நிமிஷத்துக்கு ஒர்க் பண்ணுங்க. இந்த 25 மினிட்ஸ் தான் நம்ம போமோடோரோ சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 சைக்கிள் முடிஞ்ச உடனே டேக் அ லாங்கர் பிரேக். நம்ம யூஸ்வலி ஒரு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ண தான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவோம். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ளோவில் போக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு அந்த ஃப்ளோ ஸ்டேட்க்கு கொண்டு போகிறதுக்கு இந்த போமோடோரோ டெக்னிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம், எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஃபோன் தான் நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் கீப் இட் சம்வேர் ஆர் புட் இட் இன்சைட் எனி ஆஃப் யோர் ட்ரார்ஸ். எனக்கு ஃபோன் தான் மெயின் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா
ஃபோனை ட்ராயரில் போட்டுருவேன். ஃபோன் கண்ணில் பட்டாதான் சும்மா சும்மா எனக்கு ஸ்க்ரால் பண்ண தோணும். ஸோ அதனால எனக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல போட்டுருவேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன்னு கிடையாது. 10 தடவை ஃபோன் யூஸ் பண்ண இடத்துல ஒரு 5 தடவை ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணலனாலும் மச் பெட்டர் தென் பிஃபோர். அடுத்து விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ண உடனே எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த ப்ரெசன்டேஷனை முடிச்ச உடனே உங்கள் பாஸ் உங்களை பாராட்டுறாங்க. யூ கெட் குட் நேம் ஃபார் இட். எல்லாரும் உங்கள் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷுவலைசேஷன் உங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண மோட்டிவேட் பண்ணும். ரிவார்ட் யுவர் செல்ஃப். உங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா செலிப்ரேட் யுவர் செல்ஃப். பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. ஒரு எபிசோட் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஷோ பாருங்க, வாக் போங்க. டூ சம்திங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி. நான் திரும்பவும் சொல்கிறேன், யூ ஆர் நாட் லேசி. ஸோ ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டாஸ்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை.